குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியானுடைய போஸ்டிங் அண்டு கண்டென்ட் போடுறதில் கரேஜியஸாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வார்த்தை, இது நான் இப்போ ஒரு ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணும்போது கற்றுக்கினது. வாட் யூ டூ இன் ப்ரைவேட் யூ வில் கெட் பெய்ட் இன் பப்ளிக். அப்போ நீங்கள் தனியாக என்னென்னலாம் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ, அதுக்கு உங்களுக்கு பொதுவாக பப்ளிக்கிட்டேருந்து உங்களுக்கு பணம் வரும். ஸோ நம்ம சோஷியல் மீடியா கான்டென்ட் போடுறது, வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி ஒரு கேமரா எடுத்து, ஃபோனை எடுத்து வச்சு அதில் நம்ம பேசி ஒரு 4-5 வாட்டி நம்ம அதை பேசணும். என்ன வேணால் பேசலாம். அதாவது என்ன வேணால் பேசலான்ற சென்ஸ் என்னென்னா, உங்கள் கதைகள், உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வந்தீங்க, இல்லைன்னா நீங்கள் பார்த்த சில நபர்கள், இல்லை நீங்கள் படித்த புத்தகங்கள், இல்லை உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை எப்படி நீங்கள் வளர்த்துனீங்க, இதுதான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, ஃபேக்டை விட பர்சனல் ஸ்டோரிஸ் பீப்புளை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும், இம்பேக்ட் பண்ணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாருமே சார்பு உலகம்தான் இது. ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் தான் நம்ம கற்றுக்குறோம். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும். அப்போ உங்களுடைய அனுபவங்கள், அது என்ன விதமான அனுபவங்களாக இருந்தாலும் அதை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது மற்றவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். இதில் ஒரு தவறும் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். அப்போ வாட் யூ ப்ராக்டிஸ் ப்ரைவேட் யூ வில் கெட் பெய்ட் இன் பப்ளிக். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி, ஆல் பெஸ்ட் கிரிக்கெட்டர், உசைன் போல்ட்டு, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? தனியாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க. யாரும் அவங்கள நம்புறதுக்கு முன்னாடி அவங்க நம்பி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினாங்க இல்லையா? நெட் செஷன்லேயும் ட்ராக்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணினாங்க. 10,000 ஹவர்ஸ்க்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ வில் பிகம் எக்ஸ்பர்ட் இன் தட். அப்போ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதால தான் பப்ளிக்கில் அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்குது, அவார்டு கிடைக்குது, ரிவார்டு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஸோ மைண்ட் இட். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், எதை செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை தனிமையில் தனியாக நிறைய வாட்டி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.